அனைவருக்கும் வணக்கம். ஐம் தேவயானி, ஃபிசியோதெரபிஸ்ட். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷோல்டர் எக்ஸசைஸ். இந்த ஷோல்டர் எக்ஸசைஸ் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, ஷோல்டர் பெயின் வித் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ளவங்க எல்லாருமே இந்த ஷோல்டர் எக்ஸசைஸை செய்யலாம். யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட், பார்க்கின்சன் பேஷண்ட், தைராய்டு பேஷண்ட், இது இல்லாமல் ஒரு சில பேர் கீழே விழுந்து தோள்பட்டையில் அடிபட்டு அவங்களுக்கு மூமெண்ட்டே பண்ணாமல் இம்மொபைலைஸாக வச்சுருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பெயின் இருக்கும், மசில்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இந்த ஸ்டிஃப்னஸ்னால அவங்களால மூமெண்ட்டே பண்ண முடியாது. ஷோல்டர் பெயின், மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ளவங்க எல்லாருமே இந்த ஷோல்டர் எக்ஸசைஸஸ் செய்யலாம். தோள்பட்டை வலிக்கான எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்கலாம். ஷோல்டர் ஃப்ரீ எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷோல்டர் ஃப்ளெக்ஷன். கையை முன்னாடி நீட்டிக்கோங்க. நீட்டி உங்கள் காது ஒட்டி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட முழங்கை மடங்காமல் பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு உங்களால் கையை மேலே தூக்க முடியுதோ தூக்குங்க. இதை ஒரு 10 டைம்ஸ் செஞ்சுக்கோங்க. அடுத்து ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன். உங்கள் கையை இந்த மாதிரி பின்னாடி கொண்டுட்டு போகணும். பின்னாடி கொண்டுட்டு போகும்போது முன்னாடி பாடி பெண்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். இதுவும் ஒரு 10 டைம்ஸ் செஞ்சுக்கோங்க. அடுத்து ஷோல்டர் அப்டக்ஷன் அடக்ஷன் பண்ண போகிறோம். சைடில் உங்கள் கையை கொண்டுட்டு 90 டிகிரி நீங்கள் கொண்டுட்டு போகும்போது உங்களோட கை உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். 90 டிகிரிக்கு அப்புறம் கை மேலே பார்த்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வேண்ட் எக்ஸசைஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்து அதோட எண்டில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் கை மேல் நோக்கி தூக்கணும். தூக்கும்போது உங்களோட முழங்கை மடங்காமல் பார்த்துக்கணும். எந்தளவுக்கு உங்களால் கையை கொண்டுட்டு போக முடியுதோ கொண்டுட்டு போங்க. ரெண்டாவது ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது முன்னாடி எப்படி கை கொண்டுட்டு போனோமோ அதே மாதிரி பின்னாடி எடுத்துகிட்டு வரணும். பண்ணும்போது ஃபார்வர்டாக பெண்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். இதுவுமே ஒரு 10 டைம்ஸ் செஞ்சுக்கோங்க. அடுத்து ஷோல்டர் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்களோட ஸ்டிக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணி அது உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட எல்போ ப்ளக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதையுமே ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. மூணாவதாக நம்ம பெண்டுலார் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சேர் இல்லைன்னா ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களோட ஹேண்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். உங்களோட லெக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு எந்த கைக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த கை இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி கையை மூவ் பண்ணணும். உங்களால் எந்த அளவுக்கு எல்போவை மடக்காமல் கொண்டுட்டு போக முடியுதோ அந்தளவுக்கு கொண்டுட்டு போனால் போதும். இதை ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். உங்களோட கைகளை உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் கொண்டுட்டு போகணும். ஸ்டார்டிங்கில் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ பெயின் இல்லாமல் அந்தளவுக்கு பண்ணணும். அடுத்து ரொட்டேஷன். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். இந்த ஷோல்டரில் ரொட்டேட்டார் கஃப் மசில் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். சூப்ராஸ்பைனட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ், டீரிஸ் மைனர், சப்ஸ்காபுலரிஸ், இந்த மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இது எல்லாமே நல்லா லூஸ் ஆகும். இது எல்லாமே ஒரு 10 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஸ்டிஃப்னஸ் நல்லாவே குறையும். அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி வால்க்கு முன்னாடி நின்றுட்டு கை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நீட்டிட்டு முழங்கை மடங்காமல் செவத்தை தொட்டு நின்றுட்டு நம்ம விரல்களை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டே போகணும். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் முன்னாடி ஒரு ஸ்டெப் அதுக்கப்புறம் கையை ஃபுல் ரேஞ்ச் வரைக்கும் கொண்டுட்டு போகணும். அதே மாதிரி கீழே எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணணும். அடுத்து வால்க்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு உங்களோட கையை சைடில் வால் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு உங்களோட விரல்களை மெதுவாக மேலே அப்படி கொண்டுட்டு போகணும். எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுதோ கொண்டு போயிட்டு காலை கொஞ்சம் சைடில் வச்சுக்கணும். வச்சுட்டு கை ஃபுல் ரேஞ்ச் கொண்டுட்டு போகணும். அதே மாதிரி மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வரணும். கீழே எடுத்துகிட்டு வரும்போது கை மடங்காமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் காலை
சேர்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஷோல்டர் ஸ்ட்ரக்கிங் எக்ஸசைஸு. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட தோள்பட்டையை மேல் நோக்கிவாறு மூவ் பண்ணணும். இந்த மாதிரி மெதுவாக இது ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணணும். இது எல்லாமே நம்ம ஷோல்டரை சுற்றி உள்ள மசில் எல்லாத்தையுமே நல்லா லூஸ் பண்ணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு கை ரெண்டையும் நம்மளோட செஸ்ட் லெவலில் இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு கை ரெண்டையும் இப்படி பின்னாடி இந்த 6 டைப்பான எக்ஸசைஸை வந்து நீங்கள் ரெகுலராக மார்னிங் ஈவினிங் 2 நேரமே செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஷோல்டர் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லாவே குறையும். இதனால உங்களோட டெய்லி லிவிங் ஆக்டிவிட்டீஸை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.